Hello friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு. அதாவது விண்டோஸ் சிஸ்டத்தில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக WSAன்னு சொல்லுவாங்க. இது விண்டோஸ் 11ல் இருந்து ரன் ஆகும். இந்த WSA இன்ஸ்டால் பண்ணணும்னா நமக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கணும். குறைந்தபட்சம் RAM 8 GBயாவது இருக்கணும். ரெக்கமெண்டட் 16 GB. DDR4 டூயல் சேனலாக இருந்தால் ரொம்ப பெட்ரு. அதேமாதிரி ப்ராசஸர் வந்து கோர் i3க்கு மேலே இருக்கணும். AMDனா Ryzen 300க்கு மேலே இருக்கணும். ஸ்டோரேஜ் SSDயாக இருக்கணும். NVMeயாக இருந்தால் பெட்டர். அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஆப் வந்து 22110க்கு மேலே இருக்கணும். Windows 11 build version 22000526க்கு மேலே இருக்கணும். உங்களோட சிஸ்டத்தை கம்பல்சரி அப்டேட் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த WSAங்கிறது விண்டோஸில் விர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் ஆகுது. அதாவது ஹைப்பர்-வி மாதிரி. ஸோ அதனால் கம்பல்சரி விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்மை விண்டோஸ் ஃபியூச்சர்ஸில் போய் நம்ம எனேபிள் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த WSAவில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான APK ஃபைல்ஸ் வந்து அமேசான் ஆப் ஸ்டோர்லேருந்து தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் அது வந்து Amazon.com US பேஸ்டு அக்கௌண்டாக இருந்தால் மட்டும்தான் அதில் இருந்து APK ஃபைல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் என்ன பண்ணலாம்னா, நம்ம சாதாரணமாக ஆண்ட்ராய்டில் சைட் லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த WSA சிஸ்டம் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்கள் சிஸ்டம் கம்பல்சரி ரீஜன் வந்து யூஎஸில் இருக்கணும். நம்ம இந்தியாவில் இருந்தால் இது இன்ஸ்டால் ஆகாது. உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயின்னா கூட இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு காட்டவும் காட்டாது. அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் திஸ் ஆப் நாட் ஒர்க் ஆன் யுவர் டிவைஸ்ன்னு அப்படின்னு வரும். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து பைபாஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படின்னு முதல்ல பார்ப்போம். இப்போ நம்ம விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் ஃபியூச்சரை வந்து எனக்கு எனேபிள் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் பேனல் போங்க. ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு போங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குங்களா, அந்த டிக்கை போட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். அப்படி ரீஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுடைய ரீஜனை வந்து யூஎஸ்ஸை மாற்றிக்குங்க. செட்டிங்ஸில் லாங்குவேஜ் அண்ட் ரீஜன்ஸில் போயிட்டு உங்களுடைய ரீஜன், இப்போ நான் இந்தியான்னு வச்சுருக்கேன், அதை நீங்கள் வந்து யூஎஸ்ன்னு மாற்றிக்கிங்க. அப்படி மாற்றினா தான் உங்களுடைய வெப் ஸ்டோரில் போயிட்டு WSA இன்ஸ்டால் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து WSAவோட பண்டிலை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டை நம்மளோட வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா WSAவுடைய ப்ராடக்ட் ஐடி நம்ம கொடுக்குறோம். நான் இது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொடுத்துட்டு இங்கே ஸ்லோவாக கொடுத்துட்டு இந்த டிக்கை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா WSAவோட பேக்கேஜ் வந்து பண்டிலாக நமக்கு இங்கே கிடைக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.35 GB கிட்ட ஒரு ஃபைல் இருக்கும். அதுதான் வந்து இந்த WSAவோட ஃபைல்.
அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபைலை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா இப்போ உங்களுக்கு கேட்கும். இப்போ இன்ஸ்டால் பண்ண சொல்லும். நான் ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கம்பல்சரி இன்டர்நெட் கனெக்ஷனில் இருந்ததுன்னா அதனுடைய டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கலி அதுவே சேர்ந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ அதனால் இன்டர்நெட் மஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து WSA இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா WSA இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இப்போ உங்களுக்கு WSA ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதாவது இது வந்து ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் மிஷினுடைய பேக் எண்டு மட்டும்தான், ஃப்ரண்ட் எண்டு உங்களுக்கு கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் எண்டு தேவைன்னா நாம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம லான்ச்சரு, நம்ம அப்ளிகேஷன்ஸு, அப்ட்ராயர்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இதில் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அதில் டெவலப்பர்னு ஒன்று இருக்கும். டெவலப்பரை எனேபிள் பண்ணிக்கணும். டெவலப்பரை எனேபிள் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு கமாண்ட்ஸில் உங்களுக்கு பரிச்சயம் இருந்ததுன்னா, அதாவது ஏடிபி கமாண்டு, ஏடிபி சைட் லோட் கமாண்ட்லாம் உங்களுக்கு பரிச்சயம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க, சாரி மைக்ரோசாஃப்ட் வெப் ஸ்டோருக்கு போங்க. இதில் ஏபிகே இன்ஸ்டால்னு அடிங்க. ஏபிகே இன்ஸ்டால்னு அடிச்சிங்கன்னா நிறையா இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஏபிகே இன்ஸ்டாலர் WSAன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஃபேமஸானது, நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் அதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஏபிகே இன்ஸ்டால் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏபிகே ஓப்பன் பண்ணால் இங்கே ஓப்பன் ஏபிகே ஃபைல்னு காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதனுடைய ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பு மொபைலில் மட்டும்தான், இன்ஸ்டாகிராம் ஆப்பு மொபைலில் ஒரு மாதிரியாகவும் நீங்கள் என்ன தான் நீங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணாலும் அது வேறு மாதிரி வரும். ஸோ அதனால் இது வந்து மொபைல் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கம்பல்சரி காட்டுறதுக்காக இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது. நீங்கள் இப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஆப்பு ஏடிபி டிரைவர் ஃபைலை ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய WSA வந்து அலோவ் பண்ணுவான்னு ஒரு கேட்கும். நீங்கள் அலோவ்னு கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆப்பு தான் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு.
இப்போ நீங்கள் என்னென்ன ஆப்பு நீங்கள் WSIயில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணணும்னா உங்கள் WSI ஓப்பன் பண்ணிங்கன்னா வெர்டிகல் பட்டன் கேப்பபிலிட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப் எல்லாம் இங்கே காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப் ஸ்டோரும் ஸ்னாப்டீப்பும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய WSI இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய விண்டோஸ் 11 சிஸ்டத்தில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கண்டிப்பாக அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.